கவின் ரியல்ஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க நடந்து பார்த்தீங்கன்னா திருமுல்ல வாயில் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன், அதாவது செந்தில் நகர் சொல்லுவாங்க. அங்கே தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்கணும். இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட், புது அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்காங்க. மொத்த பில்டிங் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை எனக்கு வந்து ஒரு வீடு மட்டும் போதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு புது பில்டிங். இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி. உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். கீழே ஃபுல்லாக கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு, மொத்தம் 3 ஃப்ளோர் கட்டியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே நம்ம தான் வந்து எடுத்திருக்கோம். டேரெக்டாக நீங்கள் வந்து கால் பண்ணிவிட்டு நீங்கள் சைட் விசிட்டுக்கு நாங்கள் எப்போ வரீங்களோ கால் பண்ணுவீங்கன்னா சைட் விசிட் பார்க்கலாம். நீங்கள் உள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி ட்ரோன் வியூ எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். ட்ரோன் வியூ பக்கத்தில் ஸ்டேஷன் வந்து 200 மீட்டர் தான் இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப பக்கத்தில். ஃப்ரண்ட் எலிவேஷன் இதுதான். ஃப்ரண்ட் எலிவேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு பில்டர், ரிப்பீட்டட் பில்டரு. நல்ல ஒரு மெட்டீரியலில் நல்லாவே குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல் தான் அவர் போடுவார். நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய ஒருத்தர். நீங்கள் ஃபுல் வீடியோவை பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் அந்த பில்டிங். கீழே கார் பார்க்கிங் ஏரியா பார்க்கலாம். 6 கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. எல்லா வீடுமே நார்த்து ஃபேஸிங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. எல்லா வீடுமே நார்த்து ஃபேஸிங் அப்படின்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஃப்ரண்ட்டில் நல்லா ஒரு பெரிய கேட் கொடுத்துருக்காங்க. ஹைட் ஏற்றி தான் வீடு கட்டிருக்காங்க. நிறைய பில்லர் ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து 6 கார் பார்க்கிங் பண்ணலாம். லிஃப்ட் இருக்குது. கீழே கார் டிரைவர் இந்த மாதிரி லேபர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு ரூம் இருக்குது, பாத்ரூம் இருக்குது. பைக் பார்க்கிங் ப்ளஸ் கார் பார்க்கிங்கோட கொடுத்துருவோம். ஒரு வீட்டுக்கு ஒரு கார் பார்க்கிங் வரும். நல்லா அழகாக பில்ட் பண்ணியிருக்காங்க. இது மொத்தமாக நீங்கள் வாங்கினீங்கன்னா கூட நல்ல ஒரு ரெண்டல் இன்கம் வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறதால குயிக்காகவே உங்களுக்கு வந்து ரெண்ட் எல்லாம் புக் ஆகிடும். ரெண்ட்டும் நாங்களே பண்ணி கொடுப்போம். இது வந்து காமன் பாத்ரூம், வெளியில் யூஸ் பண்ணுறதுக்காக சுற்றி செட்பேக் விட்டு கட்டியிருக்காங்க. நம்ம உள்ளே போய்ட்டு ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லிஃப்ட் இருக்குது ப்ராப்பர்ட்டிக்கு. மேலே போய்ட்டு ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம்.
வந்திருக்கோம் நம்ம 2 வீடு சாம்பிளுக்கு 2 வீடு நம்ம பார்க்கலாம். நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் லாபி வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. 2 வீட்டுக்குமே கேப் நல்ல கேப் கொடுத்துருக்காங்க. இங்கே லிஃப்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா செப்பல் ஸ்டாண்ட் இருக்குது. உங்களுக்கு செப்பல் வைக்கிறது தனியாக கொடுத்துருக்கோம். இது நீங்கள் ஸ்லாப் போட்டு நீங்கள் மூடிக்கலாம். ஒரு டோர் போட்டு மூடிட்டிங்கன்னா தெரியாது. செப்பல் ஸ்டாண்டுக்கு வெளியிலே க்ளோஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸில் கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிரில் கேட்டு. நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு ஃபஸ்ட்டு வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற வீடு நம்ம வந்து பார்த்துடலாம். 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற வீடு வந்து எப்படி இருக்குது நம்ம வந்து பார்த்துடலாம். 7.5 ஃபீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. டோரு நல்ல ஒரு டீக்வுட்டில் பண்ண ஒரு டோரை நல்ல ஹைட் கொடுத்துருக்காங்க. டோருக்கு உள்ளே வந்த உடனே ஒரு பெரிய ஹால் ஸ்டார்ட் ஆகுது. 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு பில்டப்பு, 800 ஸ்கொயர் ஃபீட் வந்து கார்பெட் ஏரியா வரும், 440 ஸ்கொயர் ஃபீட் வந்து யூடிஎஸ். நல்ல ஒரு பெரிய ஹால், நல்லா அழகாக குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. இந்த ஜன்னல் கூட பாருங்கள், இந்த வித்தே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. ஒரு குழந்தைங்க சின்ன குழந்தைங்க இருந்தால் படுத்துக்கலாம். 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் குழந்தை வீட்டில் இருக்குது, இது மேலே படுக்க வச்சுக்கலாம். அந்தளவுக்கு வந்து வித்து பெருசாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிரில் கொடுத்துட்டு சேஃப்டிக்காக அதுக்கப்புறம் யூபிவிசி விண்டோ வித்து மஸ்கிட்டோ நெட்டோட கொடுத்துருக்காங்க. நல்லா அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க இந்த இடத்த. அப்படியே சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹால் சீலிங் ஹைட் எல்லாமே ரொம்ப நல்ல ஹைட் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம உள்ளே வரலாம். ஹால்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா இங்கே டைனிங் தனியாக கொடுத்துருக்காங்க. இது டைனிங் ஏரியா. அதுக்கப்புறம் இந்த பக்கமும் ஒரு ஜன்னல், பெரிய ஜன்னல் பாருங்கள், நல்லா வந்து திக்னஸோடு கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா வித்து 2 பேர் உட்காரலாம். அதில் பக்கத்துலேயே கிச்சன். அதாவது கிச்சனில் இருக்கிறவங்க அவசரத்துக்கு நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா சேர் டேபிள்ஸே தேவையில்லை, இந்த ஜன்னல் மேலே உட்காந்தே சாப்பிட்லாம் 2 பேர். அந்தளவுக்கு அழகாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவோம் ஜன்னலை. இது வந்து கிச்சன் வந்து ஓப்பன் கிச்சன் பண்ணியிருக்காங்க. நல்லா தாராளமான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா அழகாக கஸ்டமர் என்ன எதிர்பார்ப்பாங்களோ அதை இந்த வீட்டில் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. சிங்கு, அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்டோரேஜுக்கு இடம் கொடுத்துருக்காங்க ப்ராப்பராக. கிச்சன் பார்த்தாச்சு. அடுத்து காமன் பாத்ரூம் பார்த்துலாம். இது வந்து காமன் பாத்ரூம். என்ட்ரன்ஸில் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ரூஃப் வரைக்குமே நல்லா பெரிய டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே நல்லா ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் எபாக்சி வந்து கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து வாட்டர் லீக்கேஜ்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அப்பார்ட்மெண்ட்டில் எப்பயுமே வரக்கூடிய பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா, வீட்டு பாத்ரூம் கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து வாட்டர் லீக்கேஜ் இருக்கும். ஒரு 10 வருஷம் கழிச்சு 10-15 வருஷம் ஆக்சுவலாக லைட்டு தெரியும் அதில். பட் இது வந்து அந்த வேலைகள்லாம் வரவே வராது. ஏன்னா எபாக்சி வந்து சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெட்ரூம் பார்த்துடலாம். பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த பக்கம் வார்ட்ரோப் பண்ணுறதுக்கு கேப் கொடுத்து அழகாக ஸ்லாப்ஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. ஸ்லாப்ஸ் எல்லாமே கிரானைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் கடப்பாக்கல் பண்ணுவாங்க, இவங்க கிரானைட்டே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து வீட்டுக்கு அட்டாச்சு பாத்ரூமோட இன்னொரு பெட்ரூம் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். இது ஒரு பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூமோட இருக்குது. இங்கே நீங்கள் ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலேயும் ஸ்டோரேஜ் இடம் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் அங்கே பார்த்த பாத்ரூம் தான். இதுவும் குவாலிட்டியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். நல்லா அழகாக கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை ப்ராப்பராக பார்த்து பண்ணியிருக்காங்க. மொட்டை மாடியை நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. மொட்டை மாடியில் சிட் அவுட் ஏரியா எல்லாமே பண்ணியிருக்காங்க. வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம வந்து போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதே மாதிரி 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 3 வீடும், 820 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 3 வீடும் இருக்குது. இந்த 820 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற வீடையும் நம்ம வந்து பார்த்துடலாம். 820 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற வீடோட லிங்க் நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம இப்போ மொட்டை மாடி போய் பார்க்கலாம். நம்ம இப்போ மேலே வந்திருக்கோம். நம்ம இப்போது 820 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப்போட ஒரு வீடு இருக்குது. 1000 ஸ்கொயர் ஃபீட் நம்ம பார்த்துட்டோம். 820 ஸ்கொயர் ஃபீட் நம்ம வந்து பார்க்கலாம். 820 ஸ்கொயர் ஃபீட் நம்ம வந்து பார்க்கலாம். ட்ரெயின் போகிற சத்தமே உங்களுக்கு கேட்கும். என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செப்பல் ஸ்டாண்டுக்கு இடம் கொடுத்துருக்காங்க தனியாக. 2 வீட்டுக்கும் ஆப்போசிட் கிடையாது. நார்த் ஃபேஸிங் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க அழகாக. எல்லா வீடுமே நார்த் ஃபேஸிங் தான். உள்ளே வரலாம். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் 820 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு
360 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் வரும். 680 ஸ்கொயர் ஃபீட் வந்து கார்பெட் ஏரியா வரும். நல்ல ஒரு ஹாலு, நல்ல ஹால்லேருந்து அப்படியே ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. ரோட் வியூ பால்கனி, நல்லா ப்ராப்பராக வந்து யூபிவிசி டோர் கொடுத்து நல்ல பெரிய பால்கனி, ரோட் வியூ பால்கனி. இங்கேருந்து வாஷிங் மிஷின் இடம் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் ட்ரெயின் போகிற சத்தமே உங்களுக்கு கேட்கும். அந்தளவுக்கு ரொம்ப நியர்பை இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப நியர்பை இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. ஹால்லேருந்து ஒரு பால்கனி பார்த்தோம். இது வந்து பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் ஸ்டார்ட் ஆகுது இங்கேருந்து. பாத்ரூம் டைல்ஸ் வந்து ரூஃப் வரைக்குமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கீழே எபாக்சி அந்த வந்து சீலிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதனால் வாட்டர் லீக்கேஜ் இது மாதிரி எதுவுமே இருக்காது. கிச்சன் பார்த்துடலாம். இது வந்து கிச்சன் 820 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன தாராளமாக பண்ண முடியுமோ அது ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. கிச்சன் ஃபுல்லாகவே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எல்லாமே கிரானைட் கொடுத்துருக்காங்க, கடப்பாக்கல் போடாமல் ஸ்லாப் ஃபுல்லாகவே. மேலேயும் வந்து ஸ்டோரேஜுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஸ்டோரேஜுக்கு சின்ன ஸ்டோரேஜுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெட்ரூம். இந்த ஸ்லாப் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஜன்னல் ஸ்லாப் எல்லாம் பெரிய பெரிய ஸ்லாப்பு. இது ஒரு பெட்ரூம். காமன் பாத்ரூம் கொடுத்தாலும் இங்கே அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது. அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம். இது வந்து அடுத்த பெட்ரூம். இதில் வந்து அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது. ஜன்னல் எல்லாமே கிரில் எல்லாமே பெரிய பெரிய கிரில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே 12 இன்ச்சில் போடுவாங்க. இவங்க 15 17 இன்ச் வரைக்கும் கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. இந்த வீட்டுக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வீடு நான் வீடியோ எடுக்கும்போது லைட் இல்லாமல் எடுக்க முடியாது. இந்த வீடு பார்த்தீங்கன்னா லைட்டே போடல, எல்லா ஜன்னலும் திறந்து விட்டுருக்கோம். அவ்வளோதான். இவ்வளோ வெளிச்சம் இருக்குது பாருங்கள். அந்தளவுக்கு லைட் இன்னும் லைட்டிங் ஒர்க்கே பண்ணலை. லைட் ஒர்க் பண்ணாமலே எந்த அளவுக்கு வந்து வெளிச்சம் இருக்க பாருங்கள், நல்லாயிருக்கும். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். வெளிச்சம் எப்போயுமே வீட்டுக்கு இருக்கும், லைட்டே போடுறதில்ல நீங்கள். நல்ல ஒரு வெளிச்சம், நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. நம்ம இப்போ மொட்டை மாடி போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. மொட்டை மாடி போய் பார்த்துட்டு வரலாம் எப்படி இருக்குன்னு. நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, நல்ல ஒரு பெரிய ஹாலு, கிச்சன் எல்லாமே கஸ்டமர்ஸ் என்ன ரெக்யூர்மெண்ட் இருக்குமோ அதை ப்ராப்பராக ஃபில் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். இந்த வீடு நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே எந்த ஒரு லைட்டும் கிடையாது. எலக்ட்ரிக்கல் ஒர்க் முடிஞ்சிருக்க ஒயரிங்லாம், லைட் எதுவுமே எங்கேயுமே ஃபிக்ஸ் பண்ணல. ஆனால் வீடு அவ்வளோ வெளிச்சமாக இருக்கும். இன்னும் இந்த ஜன்னல்லாம் திறந்தால் நல்ல வெளிச்சம் இருக்கும். எல்லா இடமே பார்த்தீங்கன்னா தெரியும், வெளிச்சம் வந்து நல்லாயிருக்கும். வீட்டை பொறுத்த வரைக்கும் வெளிச்சம் வந்து நல்லாவே வரக்கூடிய ஒரு வீடு. ஜன்னல் அந்தளவுக்கு பெருசாக கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையுமே ஜன்னல் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. காற்று வசதிக்கும் வெளிச்சம் உள்ளே வர்றதுக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க ப்ராப்பர்ட்டி. நம்ம அப்படியே மேலே போயிட்டு பார்க்கலாம். மேலே போயிட்டு மொட்டை மாடி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இங்கே கொஞ்சம் சின்ன ஸ்பேஸ் இருக்குது. எதாவது நீங்கள் எல்லா வீடும் வந்து இப்போ இங்கே எதாவது நீங்கள் வைக்கலாம் வச்சுக்கலாம். ஸ்டோரேஜ் மாரி மேலே வந்தாச்சு. மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. மேலே இது மேலே வாட்டர் டேங்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு சிட் அவுட் தனியாக கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வைக்கணும் இங்கே நீங்கள் வச்சுக்கலாம். அழகாக ஈவினிங் வந்து உட்கார மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு செட்டப்பு. இங்கே வந்து ஒரு பாத்ரூம் இருக்குது. மேலே வந்து ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. மாறி மேலே துணி காய வைக்க போகிறீங்க வரீங்க, ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்களா, மேலே நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன கோட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப் வந்துட்டு 68 லட்ச ரூபா. ரிஜிஸ்ட்ரேஷனோட சேர்த்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணுவாங்க. ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷனோட சேர்த்து கொடுக்குறாங்க. ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 4.5 லட்ச ரூபா வந்துடும். அதுக்கப்புறம் கார் பார்க்கிங், ட்ரைனேஜ், மெட்ரோ, இபி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லேக் வந்துடும். அப்புறம் வீட்டோட காஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து தான் அவங்க கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நெகோசியேஷன் பண்ண மாட்டாங்க. 820 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற பில்டப்புக்கு 57 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள் எல்லாமே. மொத்த வீடும் 6 வீடும் இப்போதைக்கு அவைலபிள். தேவைப்படுற நீங்கள் மொத்தமாக கூட எடுத்துக்கலாம். வாடகைக்கு விட்டீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபா வரைக்கும் வாடகை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தமாக டோட்டலாக இருக்கும்போது 3.25 கோடி தான் வரும். ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுற இந்த கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களை ப்ராப்பர்ட்டி சேலுக்கு இல்லை ரெண்டுக்கு வந்து எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேலை ரெண்டல் பண்ணி தரோம். தேங்க்யூ.